Hi friends, வணக்கம். வெல்கம் டு Vani Cooking and Lifestyle. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ரொம்ப ஹெல்தியான ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய கருவேப்பிலை சட்னி வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காம Subscribe பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. இப்போ முதல்ல ஒரு panல ஒரு 2 ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் அதுல க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். இதை வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். கருவேப்பிலை வந்து ரொம்ப ஹெல்தியானதுங்க. இது வந்து நம்ம ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. கடையில் நம்ம காய் வாங்கினாலே ஃப்ரீயாகவே நிறைய கருவேப்பிலை கொடுக்குறாங்க. அந்த கருவேப்பிலையை இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நம்ம சட்னியோ இல்லை ரைஸாவோ ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். ஏன்னா அதில் வந்து அவ்வளோ ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கருவேப்பிலை வந்து நம்ம நார்மலாக வந்து ஹேர் ப்ராப்ளத்துக்குலாம் சொல்லுவோம். அதே மாதிரி அது டயாபெட்டிஸ்க்காக இருக்கட்டும் இல்லை வெயிட் லாஸ் கூட அது ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை கூட வந்து ரிலீவ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்க நம்ம அடிக்கடி ஃபுட்டில் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம அந்த கருவேப்பிலையை தனியாக எடுத்து வச்சுட்டு அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துருக்கேங்க. அதோடவே 2 ஸ்பூன் போல் கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். இது வந்து லைட்டாக கோல்டன் ப்ரௌனுக்கு சேஞ்ச் ஆகும் இல்லையா, அந்த டயத்தில் வந்து நம்ம 2 பல் பூண்டு வந்து சேர்த்து அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே வந்து காரத்துக்கு தக்கன நம்ம வந்து காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். கூடவே தேங்காய் வந்து ஒரு 1/4 கப் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இதோட புளிப்புக்கு வந்து நம்ம கொஞ்சமாக புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணி நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதும் அதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போது இதோடவே நம்ம வறுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலையும் வந்து சேர்த்துக்கணும். கருவேப்பிலையும் சேர்த்துட்டு கூடவே உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அதை நல்லா நம்ம சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியானது, கூடவே கலர்ஃபுல்லானதும் கூட. இப்போ நல்லா சட்னியை ரெடி பண்ணிவிட்டு அதை நம்ம தாளிச்சிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து அதில் கடுகு வந்து பொரிய விட்டுருக்கேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் நம்ம காஞ்ச மிளகாய் வந்து ஒரு 2 கிள்ளி போட்டுக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, அது கூடவே நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி அதை சட்னியோடு சேர்த்தா நம்மளோட கருவேப்பிலை சட்னி வந்து ரெடி. இது வந்து இட்லி தோசைக்கு சூப்பராக இருக்கும். அது இல்லை நீங்கள் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.